السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா உரைகளிலும் இந்த மனித சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நானும் இந்த தருணத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் நிரப்பமான கூலியை தந்தருவானாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம், இந்த வணக்க வழிபாடு அது கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம் 3 அடிப்படைகள். ஒன்று, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை பெருக்குவதற்காக. இரண்டாவது, இன்றைக்கு நாம் நோன்பு அதனுடைய பயன்கள், அது கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம், இதை நாம் அறிய வேண்டும். சில சகோதரர்கள் சொல்லுவார்கள், நோன்பின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை நாம் பெறுகின்றோம். அதே போன்று நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக என்றெல்லாம் சில காரணங்களை கூறுவார்கள். ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்றால் அல்லாஹ் இந்த நோன்பை பணக்காரர்களுக்கு மட்டும் கடமையாக ஆக்கியிருக்க வேண்டும். அப்போ பசியை உணர்வதற்காக அல்ல இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. மாறாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கின்றான். நம்மிலே இன்னும் சிலர்கள் சொல்வார்கள்,
உடல் ஆரோக்கியத்திற்காக இல்லை அன்பிற்கினியவர்களே. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன காரணத்தை சொல்லி இருக்கின்றார்களோ அந்த காரணம்தான் சரியானது. இறையச்சம் மனித வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. அன்பிற்கினியவர்களை யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய சொந்த சம்பாத்தியத்தில் நம்முடைய ஹலாலான உணவு நமக்கு முன்னிலையில் இருக்கின்றது. ஆனாலும் ரமலானுடைய பகல் நேரங்களில் அதை நாம் சாப்பிடுவதில்லை, அந்த பானங்களை குடிப்பதில்லை. காரணம், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நான் இந்த பானத்தை இந்த உணவை குடித்து விட்டால் நோன்பு முறிந்துவிடும், மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் என்று நாம் அங்கே அல்லாஹுவை பயப்படுகின்றோம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகின்றான். அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய இன்னொரு நோக்கத்தை சொல்லும் போது, இந்த நோன்பின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஸாம ரமலானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்தும் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. அப்ப இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம், இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் இருந்து நாம் எதிர்பார்ப்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இது இரண்டாவது நோக்கம். அல்லாஹ் இன்னும் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. ரமலானுடைய மாதம் அது எப்படிப்பட்டதென்றால், இந்த மாதத்தில் தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. எனவே இம்மாதத்தை யார் அடைகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். இந்த மாதத்திலே நாம் நோன்பு நோக்கின்றோம் என்றால் குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இதற்காக நாம் நோன்பு நோக்கின்றோம். ஆக இந்த மூன்று காரணங்களும் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கம். இதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். இந்த நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது என்றால், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ஆண்டு காலங்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். இந்த ரமலானில் நடந்த மிக முக்கியமான சில செய்திகளை, சில முக்கியமான நிகழ்வுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் பத்ர் யுத்தம் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் பத்ர் யுத்தத்தில் கலந்த அந்த மக்களுக்கு, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். அதே போன்று இந்த மாதத்தில் தான் ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய வருகை, இதன் மூலமாக நாம் அடைகின்ற பலன் என்னவென்று சொன்னால், இதா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னஹ் வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றது, மூர்க்கத்தனமான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 காரணங்கள் சொல்கின்றார்கள். ரமலானுடைய வருகையின் மூலமாக 3 செயல்கள் நடைபெறுகின்றது. சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றது, மூர்க்கத்தனமான ஷைத்தான்கள் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுகின்றார்கள், இந்த ரமலானுடைய மாதம் இதிலே நோன்பு நோற்பதின் மூலமாக, இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதை போன்று அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆதமுடைய மகன் செய்கின்ற அனைத்து அமல்களும் அவனுக்குரியது, ஆனால் இல்ல ஸௌம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லி வ அனா அஜ்ஸீ பிஹி, இந்த நோன்பு
எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அது கஸ்தூரியின் வாடை விட சிறந்தது என்று சொல்கின்றார்கள். காரணம், இந்த நோன்பாளி அல்லாஹ்வுக்காக பசித்திருக்கின்றான், அல்லாஹ்வுக்காக தாகித்திருக்கின்றான். மனிதர்களுக்கு வேண்டுமானால் இந்த வாடை வெறுப்புக்குரியதாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் வாடை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சிகள் இருக்கின்றது. ஒன்று, நோன்பு திறக்கும் போது அவன் அடைகின்ற மகிழ்ச்சி. மற்றொன்று, நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை அவன் சந்திக்க இருக்கின்றானே அந்த மகிழ்ச்சி என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை சந்திக்கின்ற இந்த மகிழ்ச்சி இருக்கின்றதே, ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டில், ஒரு மூமினை பொறுத்தமட்டில் அளவிட முடியாத சந்தோஷம். இந்த சந்தோஷத்திற்கு, இந்த மகிழ்ச்சிக்காக அவன் எதை கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த மகிழ்ச்சி அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சி. உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, சில முகங்கள் நாளை மறுமை நாளில் பிரகாசமாக இருக்கும், தங்களுடைய இரட்சகனை பார்த்த வண்ணம் இருக்கும் என்று நபி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். நாம் நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய சலஃபுகள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் எங்களுடைய இரட்சகனை நாங்கள் மறுமை நாளில் பார்ப்போமா? ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் நாங்கள் எங்களுடைய இறைவனை பார்ப்போமா? சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுவை பார்ப்பதில், அல்லாஹுவை கண்டு மகிழ்ச்சியுறுவதில் ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், நீங்கள் பார்ப்பீர்கள், எப்படி 14ஆம் இரவு அந்த சந்திரனை தெளிவில்லாமல், மேகமூட்டம் இல்லாமல் இவ்வளவு தெளிவாக காண்கின்றீர்களோ அதை போன்று உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று அன்பிற்கினியவர்களே, சொர்க்கவாசிகளை எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு அனுப்பிய பிறகு சொர்க்கவாசிகளை அல்லாஹ் சொர்க்கவாசிகளிடத்தில் பேசுவானாம், சொர்க்கவாசிகளிடத்திலே கேட்பானாம், உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவை இருக்கின்றதா என்று கேட்பானாம். அதற்கு சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ் அலம் தபியல் உஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ பிரகாசமாக ஆக்கவில்லையா? அதே போன்று ஒத்துனஜ்ஜினா மினன் நார், எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றவில்லையா? இதைவிட எங்களுக்கு வேறு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் என்று சொர்க்கவாசிகள் பேசுவார்களாம், அல்லாஹ்விடத்திலே சொல்வார்களாம். அதற்கு அல்லாஹு தஆலா சொல்வான், இல்லை, இதைவிட ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது என்று சொல்லி வயக்ஷிஃபுல் ஹிஜாப், அவன் அல்லாஹ் திரையை அகற்றுவான். அப்போது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே இருந்து கொண்டு அல்லாஹுவை பார்ப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக. அப்ப நோன்பாளி அடைகின்ற இரண்டு மகிழ்ச்சி, ஒன்று நோன்பு திறக்கும் போது அவன் அடைகின்ற மகிழ்ச்சி, மற்றொன்று நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திக்கின்ற மகிழ்ச்சி. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொல்லும்போது, அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் யஸ்தஜின்னு பிஹல் அப்து மினன் நார், நோன்பு என்பது ஒரு கேடயம். இந்த கேடயத்தின் மூலம் அல்லாஹ் அந்த நோன்பை கொண்டு ஒரு மனிதன், ஒரு அடியான் நரகத்திலிருந்து தன்னை பாதுகாக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்க வழிபாடுகளின் மூலமாக நாம் அடைகின்ற நன்மைகள், பிரதிபலன்கள், இதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, வணக்க வழிபாடுகளின் மூலமாக நாம் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கின்றோம், அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்குகின்றோம், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கம், உயர்ந்த பரிசுகள் நமக்கு இருக்கின்றது. இதுதான் வணக்க வழிபாடுகளின் மூலமாக நாம் அடைகின்ற விஷயங்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை பொறுத்தமட்டில் யாரும் யாருக்கும் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் தற்காலிகமான உறவுகள். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த உறவுகள் எல்லாம், இந்த அமைப்புகள் எல்லாம் தற்காலிகமான ஒன்று. ஆனால்
இந்த உறவுகள் நாளை மறுமை நாளில் நமக்கு ஏதாவது சிபாரிசு செய்யுமா, நமக்காக பரிந்து பேசுமா என்றால் நிச்சயமாக இல்லை. எந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்கின்றோமோ, எந்த வணக்க வழிபாடுகளை நாம் நிறைவேற்றுகின்றோமோ, இந்த வணக்க வழிபாடுகள் தான் அல்லாஹ்விடத்தில் நமக்கு அதிகமான நற்கூலிகளை பெற்று தருகின்றது, அல்லாஹ்விடத்தில் நமக்காக சிபாரிசு செய்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الصيام والقرآن الصيام والقرآن يشفعان للعبد يوم القيامة. மறுமை நாளில் நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும். யோசித்து பாருங்கள், எந்த பிள்ளைகளுக்காக, எந்த பெற்றோர்களுக்காக, எந்த மனைவிக்காக, எந்த குடும்பத்திற்காக வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட்டு நாம் வணக்க வழிபாடுகளை அலட்சியம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, இவர்கள் யாரும் நமக்கு மறுமையில் பரிந்து பேச மாட்டார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னீஹ். ஒவ்வொருவரும் ஓடி விடுவார்கள் நம்மை விட்டு. பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு ஓடுவார்கள், சகோதரன் சகோதரனை விட்டு ஓடுவான், கணவனை விட்டு மனைவி ஓடுவாள், மனைவியை விட்டு கணவன் ஓடுவாள், எல்லோரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று ஓடிவிடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அந்த மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனும் எண்ணுவானாம், யா அல்லாஹ், என்னை மட்டும் நரகத்திலிருந்து நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதற்காக என்னுடைய மனைவியை தருகின்றேன், என்னுடைய பிள்ளைகளை தருகின்றேன், என்னுடைய பெற்றோர்களை தருகின்றேன், ஏன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் நீ எடுத்துக்கொள், ஆனால் என்னை மட்டும் நரகத்திலிருந்து காப்பாற்றிவிடு என்று சுயநலவாதிகளாக மனிதர்கள் மாறிவிடுவார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நமக்காக பரிந்து பேசக்கூடியது, நமக்காக சிபாரிசு, அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வது நம்முடைய வணக்க வழிபாடுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யக்கூலு ஸியாம், எந்த ரமலானுடைய மாதத்தில் இறையச்சத்தோடு உணவை கட்டுப்படுத்தி, ஆசைகளை இன்பங்களை கட்டுப்படுத்தி எந்த நோன்பை நாம் நோக்கின்றோமோ, இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், ஐ ரப்பி மனஅத்துஹு தஆம வஷ்ஷஹ்வத ஃபஷஃபிஅனி ஃபீஹி. இறைவா, இவன் எனக்காக உணவை தடுத்து வைத்திருந்தான், மனோ இச்சைகளை விட்டும் இவனை நான் தடுத்தேன், இவனுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த நோன்பு நமக்காக பரிந்து பேசும். வயகூலுல் குர்ஆன், குர்ஆன் சொல்லும், மனஅத்துஹு நௌம பில்லைலி ஃபஷஃபிஅனி ஃபீஹி. இறைவா, இவனை இரவில் தூங்க விடாமல் விழித்திருக்க செய்திருந்தேன், எனவே இவனுடைய விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று குர்ஆன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு அர்-ரையான். சொர்க்கத்தில் பல வாசல்கள் இருக்கும். சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள்? நான் மட்டும் பேசிட்டே இருந்தா கொஞ்சம் அப்படி தூங்குற மாதிரி இருக்கும். சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள்? 8 வாசல்கள். ஒரு ஹதீஸில் வந்தது 8 வாசல்கள். நரகத்திற்கு எத்தனை வாசல்கள்? 7 வாசல்கள். இந்த சொர்க்கத்தில் 8 வாசல்களில் ஒரு வாசலுக்கு பெயர் ரையான். இந்த ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கவாசிகள், அதாவது நோன்பாளிகள் நுழைவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், நோன்பாளிகள் நுழைந்தவுடனேயே இந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் எவன் ஒரு நாளைக்கு நோன்பு நோக்கின்றானோ அவனுடைய முகத்தை அல்லாஹு தஆலா 70 ஹரீஃபன் 70 ஆண்டு காலம் தொலைவுக்கு நரகத்தை விட்டும் அவனுடைய முகத்தை அல்லாஹ் தூரப்படுத்துகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற நிலையில், பொதுவாக ஒரு மனிதன் நோன்பு நோற்ற நிலையில் என்னென்ன நல்ல பண்புகளை செய்ய வேண்டும் என்பதற்கு நம்முடைய சஹாபாக்களிடத்தில் நல்ல முன்னுதாரணங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழருடைய மகளை மணமுடித்திருக்கின்றார்கள். இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு முதல் ஹலீஃபா. அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஸாயிமன், மன் அஸ்பஹ மின்கும் அல்-யௌம ஸாயிமன், இன்றைய தினம் உங்களில் யார் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் என்று கேட்கின்றார்கள். ஃபகால அபூபக்கர்,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நோன்பு நோற்றிருக்கின்றேன். கால கேட்கின்றார்கள், ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், இன்றைய தினத்தில் யார் ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கின்றார்கள் என்று கேட்கும்போது கால அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், நான் பின்தொடர்ந்திருக்கின்றேன். ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், இன்றைய தினத்தில் இன்றைக்கு ஏழைக்கு யார் உணவளித்திருக்கின்றீர்கள் என்று கேட்கும்போது கால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஏழைக்கு உணவளித்திருக்கின்றேன். ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலன், இன்றைய தினத்தில் உங்களில் யார் நோயாளியை நலம் விசாரித்திருக்கின்றீர்கள் என்று கேட்கும்போது கால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நோயாளியை நலம் விசாரித்திருக்கின்றேன். அபூபக்கர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் முதலாவது நபித்தோழர்கள். அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை அமல்களை ஒரே நாளிலே செய்திருக்கின்றார்கள் பாருங்கள். நோன்பு நோற்றிருக்கின்றார்கள், நோயாளியை நலம் விசாரித்திருக்கின்றார்கள், ஏழைக்கு உணவளித்திருக்கின்றார்கள், அதை போன்று ஜனாசாவை பின்தொடர்ந்திருக்கின்றார்கள். இப்படி நல்ல அமல்களை செய்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த அனைத்து அமல்களையும் செய்த யார் ஒருமனே செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம்தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற அடுத்த வணக்க வழிபாடு என்னவென்று சொன்னால் இரவு தொழுகையை நாம் நிறைவேற்றுவது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நல்ல மக்களை பற்றி, நல்ல மனிதர்களை பற்றி சொல்லும்போது வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் தங்களுடைய இரவை எப்படி கழிப்பார்கள் என்று சொன்னால் சுஜ்ஜதன் வ கியாமா, அல்லாஹுவை நின்ற நிலையில் வணங்கியும் சுஜூது செய்தவர்களாக தங்களுடைய இரவை கழிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அஃதலுஸ் ஸலாத் பஅதல் ஃபரீலா ஸலாத்துல் லைல், ஒரு மனிதன் தொழுகின்ற தொழுகைகளிலே சிறந்தது, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தொழுகைகளிலேயே சிறந்த தொழுகை எதுவென்று சொன்னால் இரவு தொழுகை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மன் காம ரமலானன் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு அவர்கள் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, அஃப்சுஸ் ஸலாம், ஸலாத்தை நீங்கள் பரப்புங்கள். ஒரு மனிதன் அமைதியாக நிம்மதியாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் அவன் மிகப்பெரிய அமல்களை எல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை, சின்ன சின்ன அமல்களை செய்தாலே போதுமானது. சொல்கின்றார்கள், மக்களே, அஃப்சுஸ் ஸலாம், ஸலாத்தை நீங்கள் பரப்புங்கள். வஅத்இமுத் தஆம், நீங்கள் உணவளியுங்கள். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் ஏற்பட வேண்டுமானால், சமூகங்களுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில் உறவுகள் வலுப்பெற வேண்டுமானால் அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2 விஷயங்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒன்று, ஸலாத்தை பரப்புவது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். அதை போன்று இந்த சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் சலாம் சொல்வது என்றால் முகத்துக்கு முகமாக, நேருக்கு நேராக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நாம் சலாம் சொன்னால் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், நமக்கு பகைவர்களாக இருக்கலாம், அல்லது நம்மை பற்றி தவறான எண்ணமுடையவர்களாக ஒருவர் இருக்கலாம், அவருக்கு கூட நம்மை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும், நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு இணைப்பு ஏற்படும். இந்த சலாத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மக்களே, நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அதை போன்று உணவளியுங்கள். நமக்கு யாராவது நம்மிடத்திலே சண்டையிடுவதை போன்று அல்லது நம்மிடத்தில் கருத்து வேறுபாடு உடையவர்களாக கண்டால் அவங்கள உடனே என்ன செய்யணும்? வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடணும். அப்படி போட்டு பாருங்க, சாப்பாடு கொடுத்து பாருங்க, நமக்கு மத்தியில், நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பு ஏற்படும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்இமுத் தஆம், உணவளியுங்கள் என்று சொல்கின்றார்கள். வஸிலுல் அர்ஹாம், அதை போன்ற இரத்த பந்தங்களை பேணி வாழுங்கள். வஸல்லூ பில்லைல் வன்னாசு நியாமுன், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் இரவிலே தொழுங்கள். இப்படி நீங்கள் இந்த அமல்களை எல்லாம் செய்தால் நிம்மதியாக அமைதியாக சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே,
இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள் இதுவும் ஒன்று. அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். திருமறை குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எத்தனையோ நபர்கள் திருமறை குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, திருமறை குர்ஆன் எங்கோ எரிக்கப்பட்டதற்காக, திருமறை குர்ஆன் எங்கோ அலட்சியம் செய்யப்பட்டதற்காக நாம் எல்லாம் கொந்தளிக்கின்றோம். நம்முடைய உள்ளங்கள் கவலைப்படுகின்றது. அதற்காக நாம் பல போராட்டங்களை மேற்கொள்கின்றோம். அதற்காக நாம் கோபப்படுகின்றோம். இது யதார்த்தமான ஒன்றுதான். இதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இப்படி கோபப்படுகின்ற நாம், இப்படி கிளர்ச்சியாக எழக்கூடிய நாம் குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அலட்சியம் செய்து வாழ்கின்றோம். குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கின்றோமே, இது அலட்சியம் செய்வதில்லையா? யோசித்து பாருங்கள் அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. குர்ஆனை ஒரு மனிதன் அலட்சியம் செய்கின்றான் என்றால் அதை கிழிப்பதனால் மட்டும் அதை அவமானப்படுத்தவில்லை, அதை எரிப்பதனால் மட்டும் அவன் அதை அவமானப்படுத்தவில்லை. அதை ஓதாமல், அதை பின்பற்றாமல், அதை மனனம் செய்யாமல் ஒருவன் இருந்தால் அவனும் குர்ஆனை அலட்சியம் செய்கின்றான். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, நம்மிலே எத்தனை நபர்கள் குர்ஆனை நன்றாக ஓத தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், இதற்காக நாம் என்ன முயற்சி செய்திருக்கின்றோம். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் எங்காவது ஒரு விளம்பரம் செய்யப்பட்டால், அதாவது நீங்கள் இந்த படிப்பை படித்தால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படும், இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை நாம் செய்யும் போது, இப்படி ஒரு அறிவிப்பை நாம் காணும் போது இவ்வளவு முயற்சி எடுக்கின்றோம். அதற்காக தெரியாத ஒரு லாங்குவேஜ், ஒரு தெரியாத ஒரு மொழியை படித்தாவது நாம் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று அதிக முயற்சியை மேற்கொள்கின்றோம். அதிக முயற்சியை நாம் மேற்கொள்கின்றோம். அதற்காக பல சிரமங்களை தாங்கிக் கொள்கின்றோம். ஆனால் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை மனனம் செய்வதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கின்றோம். யோசித்து பாருங்கள். எத்தனை வருடங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு ஓத வராது என்று எத்தனை வருடங்களை நாம் கழிக்க முடியும். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே. திருமறை குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி என்று சொல்கின்றோம். அதை நம்முடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த குர்ஆனை அவமானப்படுத்தினால், அவமதித்தால் அதற்காக கிளர்ச்சியாக எழுகின்றோம். அதற்காக போராட்டங்களை மேற்கொள்கின்றோம். ஆனால் இந்த குர்ஆனை ஓத தெரியாத மக்களாக நாம் இருக்கின்றோமே, இது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை யோசித்து பாருங்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ்ஸலா வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா. யார் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை ஓதுகின்றார்களோ, தொழுகையை நிலைநிறுத்துகின்றார்களோ, அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து செலவு செய்கின்றார்களோ, அவர்கள் இன்னும் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கின்றார்களோ, அவர்கள் நிலையான ஒரு வியாபாரத்தை செய்கின்றார்கள், நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொல்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களை இன்னும் சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. யார் குர்ஆனை சரளமாக ஓதுகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் கண்ணியத்திற்குரிய மலக்குமார்களுடன் இருப்பார்கள். வல்லதி யக்ரவுல் குர்ஆன் வ யததஅ ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாக்குன் அலைஹி லஹு அஜ்ரானி. யார் குர்ஆனை திக்கி ஓதுகின்றார்களோ, இன்னைக்கு அதிகமான மக்கள் எனக்கு ஓத தெரியாது, திக்கி நான் ஓதுகின்றேன் என்று வெட்கப்படுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் குர்ஆனை திக்கி ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு 2 விதமான கூலி என்று சொல்கின்றார்கள். அதை போன்று இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஃபலா யக்து அஹதுக்கும் இலல் மஸ்ஜித் ஃபயதஅல்லம அவ் ஃபயக்ரா ஆயத்தைன் மின் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று 2 வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டாமா, 2 வசனங்களை படிக்க வேண்டாமா, அது 2 ஒட்டகங்களை விட சிறந்தது என்று சொல்கின்றார்கள். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று 3 வசனங்களை படிக்க வேண்டாமா, அது 3 ஒட்டகங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மா இஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ
وَيَتَدَارَسُونَهُ بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ وَغَشِيَتْهُمُ الرَّحْمَةُ وَحَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், நம்மிலே அதிகமான மக்களுக்கு மன நிம்மதி இல்லை, மன அமைதி இல்லை. அதற்காக நாம் என்னவெல்லாமோ செய்கின்றோம். சிலர் டிவி பார்க்கின்றார்கள், இன்னும் சிலர் பீச்சுக்கு செல்கின்றார்கள், இன்னும் சிலர் பொழுதுபோக்காக ஊர் சுற்றி திரிகின்றார்கள். என்ன காரணம்? மன நிம்மதி இல்லை, மன நிம்மதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுக்கு மன நிம்மதி வேண்டுமா, மன அமைதி ஏற்பட வேண்டுமா? சொல்கின்றார்கள், எந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் அமர்ந்து அவர்கள் கூட்டாக அமர்ந்து எத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்களோ, வயத்ததாரசூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் ஓதிக்கொள்கின்றார்களோ, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களுக்கு மன அமைதி நிம்மதி இறங்குகின்றது, சக்கீனத் அமைதி இறங்குகின்றது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் அல்லாஹ் அவர்களை குறித்து எடுத்துச் சொல்லப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது நமக்கு நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றான் என்றால், இந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை அள்ளி தருகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், யார் குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை படிக்கின்றார்களோ, ஒரு எழுத்தை படிக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, 10 நன்மைகள் என்று சொல்கின்றார்கள். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து என்று சொல்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு நாளில் ஒரு மனிதன் குர்ஆனில் இருந்து அலிஃப் லாம் மீம் என்று படித்தால் 30 நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றான். ஏதாவது புத்தகத்திற்கு நாம் இப்படி சொல்ல முடியுமா? இந்த புத்தகத்தை வாசித்தால் இத்தனை நன்மைகள் வழங்கப்படும் என்று குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை நாம் படிக்கும் போது இவ்வளவு நன்மைகளை நாம் அடைந்து கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சிறப்பை குறித்து சொல்கின்றார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன் மஅதபத்துல்லாஹ், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய விருந்து பசாரம். ஃபஅக்பிலு மஅதபதஹு, அல்லாஹ்வுடைய இந்த விருந்து பசாரத்தை நீங்கள் இயன்றவரை மஸ்ததஅதும், உங்களால் இயன்றவரை அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்ன ஹாதல் குர்ஆன் ஹப்லுல்லாஹில் மதீன், இது அல்லாஹ்வுடைய உறுதியான கயிறு. வன்னூருல் முபீன், தெளிவான ஒளி. வஷ்ஷிஃபாஉன் நாஃபி', பயனுள்ள நிவாரணி. உஸிமத்துன் லிமன் தமஸ்ஸக பிஹி, இந்த குர்ஆனை யார் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு. வனஜாத்துன் லிமன் தபிஅஹு, இந்த குர்ஆனை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு ஈடேற்றும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் சொல்கின்றார்கள், இந்த குர்ஆனுடைய ஆச்சரியங்கள் அது முடிவடைந்து விடாது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு குர்ஆனை அடிப்படையாக கொண்டு எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வருகின்றார்கள். இன்னும் இந்த குர்ஆனுடைய ஆச்சரியங்கள் முடிவடைந்து விடவில்லை. இந்த குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள், தஃப்சீர் ஆசிரியர்கள், இந்த குர்ஆனுக்கு நான் முழுமையாக விரிவுரை எழுதிவிட்டேன் என்று யாரும் சொல்லவில்லை. இன்றைய வரைக்கும், இன்றைய காலகட்டம் வரை குர்ஆனுக்கு விரிவுரை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். அதை போன்று அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை போன்று மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் வேறு எதுவும் கிடையாது. உலகத்தினுடைய எல்லா மொழிகளிலும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றது. இதை போன்ற ஒரு சிறப்பு வேறு எந்த புத்தகத்திற்கும் கிடையாது. இன்னும் பார்க்க வேண்டுமானால் 7 வயது சிறுவர்கள், 10 வயது சிறுவர்கள், இவர்களுடைய உள்ளங்களில் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் பாதுகாக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த குர்ஆனுக்கு மட்டும்தான் உண்டு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும், அதிகமாக மனனம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமறை குர்ஆனை நம்முடைய சஹாபாக்கள், சலஃபுகள் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த திருமறை குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் ரிவாயத்துகளிலே பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், வகான ஸலஃபு ஸாலிஹ் ரலியல்லாஹு அன்ஹும், அந்த ஸலஃபு ஸாலிஹ்கள் அதிகமாக குர்ஆனுடைய வசனத்தை
இந்த ரமலானுடைய மாதத்திலே ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதா தஹல ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னமா ஹுவ திலாவத்துல் குர்ஆன், இந்த மாதம் குர்ஆன் ஓதுவதற்குரிய மாதம், வைத்ஆமுத் தஆம், உணவளிக்கக்கூடிய மாதம் என்று இமாம் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். வகான மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதா தஹல ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தரக்க கிராஅத்தல் ஹதீஸ், ஹதீஸ் புத்தகங்களை படிப்பதை அவர்கள் விட்டு விடுவார்கள். ஓ மஜாலிஸல் இல்ம், இல்முடைய சபைகளை விட்டு விடுவார்கள். ஓ அக்பலை அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதில் தான் அவர்கள் முழு மூச்சாக ஈடுபடுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு வாரமும், அதாவது 7 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் அவர்கள் இந்த குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதி இருக்கின்றார்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் ஓதி ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாத மக்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலாவது குர்ஆனை ஓதுவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய மற்றொரு பயிற்சி என்னவென்று சொன்னால், நாம் ஜமாஅத்தாக தொழுகையை நிறைவேற்றுவது, 5 நேர தொழுகையையும் ஜமாஅத்தாக நாம் நிறைவேற்றுவதற்கு ஒரு பயிற்சியை இந்த மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா ஸலாத்த லிமன் லம் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் தரக ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர, யார் தொழுகையை வேண்டும் என்று விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். ஒருவன் தொழவில்லை என்று சொன்னால், ஒருவன் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவன் நோன்பு நோற்பதினாலும் எந்த விதமான பலனும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு மார்க்க அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் கொடுத்த மார்க்க தீர்ப்புகளை பார்த்தோம் என்று சொன்னால், யார் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு ஜனாசா தொழ வைக்கக்கூடாது, அவர்களை முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தானத்தில் அடக்கம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு கஃனிடக்கூடாது. அதே போன்று தொழக்கூடிய ஒரு ஆணுக்கு தொழுகை இல்லாத பெண்ணை திருமணம் முடித்து வைக்கக்கூடாது, தொழுகை இல்லாத ஒரு பெண்ணுக்கு தொழக்கூடிய ஆணை திருமணம் முடித்து வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மார்க்க தீர்ப்புகளை வழங்குவதை பார்க்கின்றோம். எனவே தொழுகையை ஜமாஅத்தாக நிறைவேற்றுவதற்கு இந்த மாதத்திலே ஒரு நல்ல பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபர்களுடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். அதிலே ஒருவர் நோன்பு நோற்று நோன்பு திறக்கின்ற வரை அவர் செய்கின்ற பிரார்த்தனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாம் அதிகமாக, குறிப்பாக சஹருடைய நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். காரணம், தஹஜ்ஜுனுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான். யார் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கின்றார்களோ அதை அவன் கொடுக்கின்றான், அவர்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கின்றான், அவர்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றான் என்றெல்லாம் ஹதீஸிலே வருகின்றது. அப்ப சஹருடைய நேரத்தில் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் துஆ செய்ய வேண்டும். இஃப்தாருடைய அந்த நேரத்திலும் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சஹரை முற்படுத்த வேண்டும், அதாவது சஹரை பிற்படுத்த வேண்டும், இஃப்தாரை முற்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார், எந்த மனிதர்கள், எந்த சமுதாயம் சஹரை பிற்படுத்துகின்றதோ இஃப்தாரை முற்படுத்துகின்றதோ அவர்கள் இந்த இரண்டையும் செய்யும் காலமெல்லாம் நன்மையிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு அமல் எதுவென்று சொன்னால், பிற நண்பர்களை, நமக்கு அறிமுகமானவர்களை, சகோதரர்களை நோன்பு திறக்க வைப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவரை நோன்பு திறக்க வைக்கின்றாரோ நோன்பு நோற்றவருக்கு கிடைக்கும் நன்மையை போன்று அவருக்கும் கிடைக்கும். அதனால் நோன்பு நோற்றவருடைய நன்மையில் எதுவும் குறைந்து விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நம்முடைய நண்பர்களை அழைத்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் அதிக ஈடுபாடு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு நாளில் 12 ரக்அத்துகள் சுன்னத்தான வணக்கத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும்.
குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு வீதம் 30 நாளைக்கு முழு குர்ஆனையும் நான் ஓதி முடிப்பேன் என்ற ஒரு முயற்சியை, ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசுகின்ற மழைக்காற்றை விட அதிகமாக தர்மம் செய்திருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நம்மை அணுகி வரக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக மதரசா அல்லது அநாத நிலையங்கள், ஏழைகள், எளியவர்கள், இப்படி நம்மை நாடி வரக்கூடிய மக்களுக்கு அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இதுவும் ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மற்றொரு நல்ல அமல்களாக இருக்கும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மில் அதிகமான மக்கள் இஸ்லாமிய கொள்கையை விட்டும் தூரமாக இருக்கின்றோம். கொள்கையை பற்றி உள்ள விஷயங்கள், மஅரிஃபத்தில்லா, அல்லாஹுவை குறித்து, மஅரிஃபத் தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கடமைகள், இவற்றை குறித்து அறியாமல் அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள். அப்ப அகீதாவோடு, கொள்கையோடு ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் இந்த மாதத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக அதிகமான கொள்கை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். குறிப்பாக அன்பிற்கினியவர்களே, அகீதா, இதற்கு மிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸை பிரச்சாரம் செய்கின்றோம். குர்ஆன் ஹதீஸ் தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறை என்று சொல்கின்றோம். ஆனால் இந்த கொள்கையில் நமக்கு தெளிவில்லை என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய நஷ்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதனால கொள்கை சம்பந்தப்பட்டமான புத்தகங்களை வாசிப்பதற்கு இந்த மாதத்தை நன்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய இணையதளங்களை பார்த்து அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது திருமறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு வீதம் 30 நாளைக்கு முழு குர்ஆனையும் நான் ஓதி முடிப்பேன் என்ற ஒரு முயற்சியை, ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசுகின்ற மழைக்காற்றை விட அதிகமாக தர்மம் செய்திருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நம்மை அணுகி வரக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக மதரசா அல்லது அநாத நிலையங்கள், ஏழைகள், எளியவர்கள், இப்படி நம்மை நாடி வரக்கூடிய மக்களுக்கு அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இதுவும் ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மற்றொரு நல்ல அமல்களாக இருக்கும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மில் அதிகமான மக்கள் இஸ்லாமிய கொள்கையை விட்டும் தூரமாக இருக்கின்றோம். கொள்கையை பற்றி உள்ள விஷயங்கள், மஅரிஃபத்தில்லா, அல்லாஹுவை குறித்து, மஅரிஃபத் தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கடமைகள், இவற்றை குறித்து அறியாமல் அதிகமான மக்கள் இருக்கின்றார்கள். அப்ப அகீதாவோடு, கொள்கையோடு ஒரு நெருங்கிய தொடர்பை நாம் இந்த மாதத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக அதிகமான கொள்கை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். குறிப்பாக அன்பிற்கினியவர்களே, அகீதா, இதற்கு மிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸை பிரச்சாரம் செய்கின்றோம். குர்ஆன் ஹதீஸ் தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறை என்று சொல்கின்றோம். ஆனால் இந்த கொள்கையில் நமக்கு தெளிவில்லை என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய நஷ்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதனால கொள்கை சம்பந்தப்பட்டமான புத்தகங்களை வாசிப்பதற்கு இந்த மாதத்தை நன்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய இணையதளங்களை பார்த்து இந்த இஸ்லாமிய தகவல்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிற மக்களுக்கும் இந்த தகவல்களை நாம் அனுப்பி பரிமாறிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. யார் லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று சொல்கின்றார்கள். அப்ப லைலத்துல் கத்ரை அடைவதற்கான முயற்சியையும் கடைசி 10 நாட்களில் நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல. நாமெல்லாம் மரணிக்க இருக்கின்றோம். மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை. இதற்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு நாம் வாழ்க்கையையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களில் யார் சாலிஹான அமல்களை செய்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால இந்த நாட்கள், நம்முடைய காலங்கள், நம்முடைய வாழ்நாள் இது மறுமைக்காக இருக்க வேண்டும். அதற்கு இந்த மாதத்தை ஒரு நல்ல பயிற்சிக்குரிய மாதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் விடக்கூடிய சில தீய பழக்க வழக்கங்கள், கண்டிப்பாக இந்த பழக்க வழக்கங்களை இனிமேல் எந்த ஒரு காலமும் எந்த ஒரு நேரமும் நான் செய்ய மாட்டேன் என்று நாம் உறுதிமொழியை இந்த மாதத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய
இறந்து போன அவுலியாக்களை அம்பியாக்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது, அவர்களிடத்திலே உதவி தேடுவது, அவர்களுக்காக அறுத்து பலியிடுவது, இது போன்ற ஷிர்கான அனைத்து காரியங்களையும் ஒரு முஸ்லிம் விட்டுவிட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஷிர்க் வைத்து ஒருவன் நோன்பு நோற்றாலும் அதனால் எந்த பலனும் இல்லை. காரணம், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் இணை வைத்து விட்டால் அவர்களுடைய எல்லா நல்லறங்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் நம்முடைய ஊர்களிலே நாம் பார்க்கின்றோம், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் பத்ர் போர் நடந்தது. இந்த பத்ர் போர் நடந்த காரணத்தினால இன்னும் சில மக்கள் ரமலானுடைய மாதங்களில் பத்ர் மௌலூத் என்று ஒரு மௌலூதை பாடி வருகின்றார்கள். இதுவும் ஷிர்கான காரியம். இதையும் நாம் விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, இது போன்ற அனைத்து தீய வழக்கங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் பொய்யான பேச்சை, பொய்யான நடத்தைகளை யார் விட்டுவிடவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதனாலும் தாகித்திருப்பதனாலும் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இதையும் நாம் விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம். இன்றைக்கும் சில நண்பர்களை நான் பார்க்கின்றோம், அவர்கள் நோன்பு திறந்த உடனேயே என்ன செய்யறாங்க, உடனே பத்த வைக்கிறாங்க, பீடியை சிகரெட்டை பத்த வைக்கின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகைப்பழக்கம் உள்ள அன்பர்களை பார்த்து நான் கனிவாக கேட்டுக்கொள்கின்றேன். யோசித்து பாருங்கள், யாராவது ஒருவர் 5 ரியால சுருட்டி அல்லது ஒரு 10 ரியால சுருட்டி பத்த வைப்பாங்களா? அப்படி பத்த வச்சா நம்ம அவங்களை என்ன சொல்லுவோம்? அப்போ அவரை நான் பைத்தியக்காரர் என்று சொன்னால், சிகரெட் பிடிக்கக்கூடியவங்க. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த பழக்கத்தை நாம் விட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள், வீண்விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. யார் வீண்விரயம் செய்கின்றார்களோ அவர்கள் ஷைத்தானின் தோழர்கள் என்று சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் தோழர்கள் என்று சொல்கின்றான். வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகதி, அழிவின் பக்கம் உங்களுடைய கரங்களை கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானிலிருந்து நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். புகைப்பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நான் அதை விட்டு விடுவேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மறுமையை பயந்து இந்த பழக்கத்தை நான் விட்டு விடுவேன் என்று நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம், ரமலானுடைய மாதத்தில் அதிகமான மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நேரம் போகவில்லை என்று சொல்வார்கள். ஏன்னா டியூட்டி டைம் குறைஞ்சிடும். 6 மணி நேரம் 8 மணி நேரம்னா 6 மணி நேரம். சிலருக்கு வேணுமானா விதிவிலக்காக இருக்கலாம். அன்பிற்கினியவர்களே, பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் ரமலானுடைய நேரங்கள் அதிகமான நேரங்கள் கிடைக்கும். சில மக்கள் என்ன செய்வாங்க, தூங்கியே நேரத்தை கழித்து விடுவார்கள். இன்னும் சில மக்கள் நேரம் போகவில்லை என்பதற்காக செஸ் விளையாடுவது, அதே போன்று கேரம் போர்டு விளையாடுவது, லுடோ விளையாடுவது, இது போன்ற சதுரங்க விளையாட்டுகள் விளையாடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் இது போன்ற இந்த சதுரங்க விளையாட்டுகள், இந்த விளையாட்டுகள் விளையாடக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்கின்றார்கள், அதாவது சதுரங்க விளையாட்டுகளை யார் விளையாடுகின்றார்களோ அவர்கள் பன்றியின் இரத்தத்தில் தன்னுடைய கையை நனைத்ததற்கு சமம் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஒரு மூமினை பொறுத்த மட்டும் நேரம் போகவில்லை, நேரம் எனக்கு நேரத்தை எப்படி கடத்துவது என்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடாது. காரணம், ஒரு மூமின் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவனுக்கு நேரம் போதாமல் இருக்க வேண்டும். அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யார் இப்படி நேரத்தை வீணடிக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கேட்பான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் உங்களை புகுத்தியது என்று கேட்கும்போது, காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை, வ குன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், வீணானவற்றுடன் மூழ்கி கிடந்தோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் என்று அந்த மக்கள் சொல்வார்கள். அதனால இது போன்ற தீய பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, சினிமா பாடல்கள் கேட்பது, நாடகங்கள், இசை, இது போன்ற அனைத்து தீய பழக்க வழக்கங்களுக்கும் இந்த வாதத்தில் இருந்து நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். எத்தனையோ ரமலான்கள் வருகின்றது, செல்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். சென்ற ரமலானில் இருந்த எத்தனையோ மக்கள், வாழ்ந்த எத்தனையோ மக்கள் இந்த ரமலானில் நம்மோடு இல்லை. நமக்கு அல்லாஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பை, அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு, அவனுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். இந்த வாய்ப்பை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு உறுதிமொழியை இன்ஷா அல்லாஹ் நாம் எடுப்போம்.
குர்ஆன் ஓத தெரியாத இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலிருந்து குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அதை மனனம் செய்யக்கூடியவர்களாக, அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவோம் என்று ஒரு உறுதிமொழி எடுப்போம். புகைப்பழக்கமுடைய அன்பர்கள் அவர்கள் இந்த ரமலானிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த புகைப்பழக்கத்தை நான் விட்டொழிப்பேன், அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, நரகத்தை பயந்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வைத்து இந்த பழக்கத்தை நான் விட்டுவிடுவேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற நல்ல செயல்களை, அதாவது தீய பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தூரப்படுத்த வேண்டும். நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மக்களாக, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.